மோன்தா புயல் அதாவது உருவாயிடுச்சு வங்கக்கடலில். அது வந்து நாளைக்கு வந்து ஆந்திராவை நோக்கி நகருது. அது ஆந்திராவை தாக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க வானிலை அறிக்கை. ஆனால் வந்து இன்னொரு புயல் ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. பனையூர்லேருந்து அது அந்த புயல் உருவாகிருக்கு, விஜய் புயல். அது வந்து நாளைக்கு வந்து மாமல்லபுரத்தை தாக்கக்கூடுங்கிறது வந்து அரசியல் புயல் வந்து யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதனால் வந்து ஈசிஆர் பக்கம் இருக்கிற அந்த மக்கள்லாம் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் வந்து வெளியில் வந்துடாதீங்க. நாளைக்கு அந்த புயல் போனதுக்கப்புறம், கரையை கடந்து போனதுக்கப்புறம் வாங்க. அதனால் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கும். இன்னொன்று வந்து வேணுன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த அந்த விஜய் புயலை வந்து நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் வீட்டில் இருந்தே பாருங்கள். அதாவது நேற்றே கொண்டுட்டு பாத்ரூமில் கேமரா வச்சாச்சு. இங்கே வந்து புயல் எப்படி கிளம்புது அப்படிங்கிறத வந்து பாலிமர் செய்திகள்லேருந்து கொண்டே வச்சாச்சு. அதனால் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அந்த புயல் எப்படி கிளம்பி எப்படி போகுது, எந்த ரூட்டில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே நொடிக்கு நொடி பார்த்துக்கலாம். அதனால் வந்து பொதுமக்கள் யாரும் வந்து வெளியில் வந்துடாதீங்க. அந்த ஈசிஆர் ரோடு, அந்த மாமல்லபுரம் சாலை, மாமல்லபுரத்தில் சுற்றி இருக்கிற அந்த ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே யாரும் உள்ளே வந்துடாதீங்க. புயல் வந்து ரொம்ப எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய அது இந்த புயல் மட்டும் எந்த திசையில் நகரும், எந்த திசையில் ஓடும், எதை கவுக்கும்லாம் தெரியாது. அதனால் வந்து மக்களே, இந்த மோந்தா புயலை விட இந்த விஜய் புயலை வந்து ரொம்ப பயங்கரமான புயல்னு சொல்லிக்கிறாங்க. ரகசிய புயல் வந்து நாளைக்கு வந்து கிளம்புது. அதனால் உஷாராக இருங்க. வீட்டிலேருந்தே வந்து நேரடியாக வந்து இந்த போலிமார்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்தி இது பண்ணுறாங்க. அதனால் வந்து கவனமாக இருங்க. ஆனால் அப்புறம் வந்து வெளியில் வந்துட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வெளியில் வந்துட்டு அப்புறம் ஐயோன்னு சொல்லக்கூடாது. தீயணைப்பு படைகள்லாம் தயார் நிலை தான் இருக்குது, முப்படைகளும் தயார் நிலை தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அதையும் தாண்டி இந்த புயல் வந்து தாக்கலாம். எந்த திசையில் போய் எப்படி யூட்டர்ன் அடிக்கும்னு யாருக்கும் தெரியாது.